நினைக்கிறேன். சுற்றி பட்டாசாக வச்சுருக்காங்க. மேபி இனி நான் மெட்டர்னிட்டி வேர் ஆர் சாரீ வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். பட் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஃபஸ்ட் நீங்கள் மழலை டாட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன லாகுனா, நாளைக்கு நியூ இயர். ஸோ இன்றைக்கு December 31st 2025 லாஸ்ட் டே. கண்டிப்பாக எல்லோரும் நாளைக்காக ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வச்சுருப்பீங்க. நானும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க லாக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு நியூ இயர், அதனால் அம்மா இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு செவ்வந்தி பூ, பன்னீர் ரோஸ் அண்ட் சாப்பிட்றதுக்காக நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டின்னரும் பெருசாக ஸ்பெஷல் கிடையாது. ஏன்னா எனக்கு தோசையும் சட்னி மட்டும்தான். ஸ்பெஷலாக நாளைக்கு தான். ஆல்ரெடி அம்மா ஒரு வாரம் மாலை போட்டுட்டு வந்துட்டு பெருசாக எதுவுமே செய்யலை. நீ நாளைக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ரகுல் வறுக்கி சாப்பிட்டுட்ருக்கான். கிச்சனுக்குள்ளே நாங்கள் வந்து ஏதோ ஒன்று உனக்கு சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சிருச்சு. வீடியோ எடுக்கிறேன்னு தான் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹெல்மெட் போட்டு எங்கே போகிறப்போ? ஸோ நம்மளால் வாயை கட்டுப்படுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டேன். இது ஒரு செம்மையான கடை. இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும், செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண சில்லியை தான் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் உண்மையிலே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கடையோட பேர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் நான் மேபி சொன்னேன்னா காப்பிரைட் விழறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான். இப்போ டைம் வந்துட்டு 11:51. 9 monthஸில் நியூ இயர் பிறக்க போகுது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வந்ததுக்கப்புறமும் விஷ் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சுற்றி பட்டாசாக வச்சுருக்காங்க. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லாதாவே அமையட்டும். நல்லாயிருக்கும் எல்லோரும் நம்ம. ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. ரகுலுக்கு நம்ம பிராண்டோட ட்ரெஸ் தான் போட போகிறோம். காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு போக போகிறாங்க. நானும் பிரகுலு விக்னேஷும் நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கடையில் சார் வந்துட்டு இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தாரு. பிரகுலுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் போட போகிறோம். அது என்னன்னு நான் அவனுக்கு போட்டு விட்டுட்டு காட்டுறேன். காலையில் 3 பேரும் தோசை சாப்பிட்டு தான் போனோம். இருந்தாலும் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தது, தாகமாக இருந்தது. சரி போகிற வழியிலே ஒரு ஜூஸ் கடையில், எப்போவுமே நாங்கள் ஜூஸ் குடிக்கணுன்னா வாட்டர் மெலன் தான் குடிப்போம். அது எங்கள் 2 பேருக்குமே ஃபேவரட் தான். ஸோ வாட்டர் மெலனே குடிச்சிட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு போயாச்சு. அங்கே போன கோயில் சிவன் கோவில். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு, அது வீடியோஸ்லாம் வராது பிகாஸ் எடுக்கவே இல்லை. தலைவர் அடங்கவே இல்லை, சின்ன தலைவர். அதனால் வீடியோ எடுக்கலை. அண்ட் லாஸ்ட்டாக பிரியாணி கூட சாப்பிட்டோம். அதுக்கும் வீடியோ எடுக்கவே இல்லை, ஏன்னா தலைவர் விடலை. ஸோ இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வெளியே உட்காந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நியூ இயர் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி மழலை டாட்டின் ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி அவங்க அட்ரஸு மொபைல் நம்பர் வாங்கி அவங்க தான் கிவ்அவே வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நாளைக்கு ஃப்ராக் வந்துட்டு டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 daysல அவங்களுக்கும் பார்சல் ரிசீவ் ஆகிடும். அவங்க அட்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களும் திருப்பூர் தான், பாளையக்காடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்காங்க. ஸோ நமக்கு பார்சல் அனுப்புறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். நாளைக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம்.
அண்டு மழலை.in கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு தரமான நல்ல குவாலிட்டி உள்ள காட்டனான ஆர்கானிக் காட்டன், மஸ்லின் காட்டன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு கம்ஃபர்ட்டான ப்ரீத்தபிளான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கூட முடிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு எனக்கும் ஒரு பேபி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றனால தான் நான் மஸ்லின் காட்டன் சூஸ் பண்ணேன். மேபி இனி நான் மெட்டர்னிட்டி வேர் ஆர் சாரீ வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். பட் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அந்த ஐடியா இருக்குது, பட் எப்போன்னு தெரியல. மேபி பொங்கல் முடிஞ்சு கொண்டு வரலாம். வேணாம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ ஸ்டே டியூன். சப்போஸ் நான் எது கொண்டு வந்தாலும் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் மழலை.inக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஹாப்பி நியூ இயர் 2026 உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழலை.inக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.